இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவிற்குரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு நிருபம் எழுதும்போது 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே விதமாய் எழுதுகிறார். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நன்றாய் தேவனோடு இணைந்திருந்தீர்களே, தேவனுக்காக செயல்பட்டீர்களே, ஆனால் இன்றைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். பலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு நாளில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்காக ஓடுவோம், அப்படி ஓடுவோம். இன்றைக்கி என்னாச்சு? இன்றைக்கி ஏன் அந்த ஜெபம் இல்லை? அதுதான் கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நன்றாய் ஜெபித்தீர்களே, நன்றாய் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டீர்களே, இன்றைக்கு உங்களுடைய நிலை என்ன? நீங்கள் கூட உங்களை யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஆதி அன்பு, ஆதி நேசம், ஆதி பிரயாசம் இன்றைக்கு உண்டா? எவ்விதமாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையில் அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது அதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த வாக்கியம் எங்கே? நன்றாய் ஓடின அந்த நாட்களிலே நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம், எது இருந்தாலும் இல்லாட்டாலும், ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாட்டாலும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி அந்த சந்தோஷம் இல்லையே. ஏன் இன்றைக்கி ஏன் அந்த மகிழ்ச்சி இல்லை? அதே தேவனத்தை ஆராதிக்கிறீங்க, அதே கர்த்தரை தான் பின்பற்றி வர்றீங்க, ஆனால் அன்றைக்கு இருந்த ஆனந்த பாக்கியம் இன்றைக்கு இல்லையே. இங்கே அதைத்தான் அவர் கேட்பதை நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த நாட்களில் உன் கண்ணை பிடுங்கி எனக்கு கொடு அப்படின்னு சொன்னால் கூட பிடுங்கி கொடுத்துருவீங்க. அவ்வளோ ஒரு பாசம், நேசம். ஆனால் இன்றைக்கி அது இல்லையே. ஏன் என்று சொல்லி அந்த வார்த்தை கேட்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்குறோம். அதே கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவெறப் போகிறீர்களோ? அப்படியெல்லாம் அந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஆரம்பம் நன்றாக இருந்தது, ஆனால் இடையிலே என்ன நடந்தது? நன்றாய் ஓடினீர்களே. பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 14:29 அவன் ஜலத்து மேல் நடந்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் நடந்தவன் திடீர்னு தண்ணிக்குள்ளே போயிட்டான். அலையை பார்க்குறான், சூழ்நிலையை பார்க்குறான், பயப்படுறான். இயேசுவை பார்த்த கண்ணு அங்கே திருமணத்தோட தண்ணிக்குள்ளே போகிறான். அப்படின்னா நன்றாய் ஓடின நீங்கள் இன்றைக்கு அமிழ்ந்து போனீர்களே. ஏன்? உங்களுடைய வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்கள். இந்த 3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது அப்போஸ்தலர் நடை புஸ்தகம் 15வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். பவுல் பர்னபாவுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். பவுலும் பர்னபாவும் ஒன்றை இணைஞ்சு ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இப்போ வசனம் போட்டிருக்குது, அவங்களுக்குள்ள கடும் கோபம் வந்ததுனால ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த பிரிவினை வந்தது? அவர்கள் இருவரும் எப்படிப்பட்டவர்கள்? இந்த பர்னபா எப்படிப்பட்டவன் அப்படி சொல்லி நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 9வது அதிகாரம் 27வது வசனத்தில், பர்னபா சவுலை அப்போஸ்தலரிடத்துக்கு அழைத்தவன் தான். ஏனென்றால் எல்லாருக்குமே இந்த சவுலை தெரியும். கிறிஸ்தவங்களுக்கு, தேவனுடைய ஜனத்துக்கு, ஆலயத்துக்கு விரோதமாக செய்துட்ருக்கிறான். அப்படிப்பட்டவன், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ அவன் மனம் மாறி இருக்கிறான், இப்போ அவன் சாட்சி சொல்லுறான், பிரசங்கம் பண்ணுகிறான்னு சொல்லி அப்போஸ்தலரிடத்தில் சவுலை கூட்டி கொண்டு வந்தது இந்த பர்னபா. 12வது அதிகாரம் 25வது வசனத்தில், பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் அப்படி போட்டிருக்கு. 2 பேரும் இணைந்து இசைந்த ஆவியோடு கூட தர்ம ஊழியத்தை நிறைவேற்றுகிற பணி செய்கிறாங்க. 13வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்படியெல்லாம் பர்னபாவும் பவுலும் தானாய் தற்செயலாக இணைந்தவர்கள் அல்ல.
பரிசுத்த ஆவியானவரால் இணைக்கப்பட்டவர்கள். அப்போ இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இவங்களுக்குள்ள ஏன் இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க? பிரிகிறதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்களானால் 15வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலேருந்து 3 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் சொல்கிறாரு, நம்ம சுற்றி வந்து ஊழியம் செய்த பட்டணங்களெல்லாம் பார்க்கறதுக்கு புறப்பட்டு போவோம் வா அப்படின்னு சொல்லி பர்னபா கூப்பிடுறாரு. அப்போ பர்னபா சொல்கிறாரு, மார்க்கு என்பவனையும் சேர்த்து கூட்டி கொண்டு போவோம். இந்த மார்க்கு யார்? பர்மாவுடைய சகோதரி மகன். அவனை கூப்பிட்டு போவோம். அப்போ பவுல் சொல்கிறாரு, பம்பிலியாங்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது அவன் இடையில திரும்பி வந்துட்டான், அதனால அவனை கூப்பிட்டு போகக்கூடாது. இந்த மார்க்குங்கிறவனை கூட்டிக்கிட்டு போகணும் பர்னபா சொல்கிறாரு, கூட்டிகிட்டு போகக்கூடாது பவுல் சொல்கிறாரு. இதான் பிரச்சனை. இந்த காரியம் பிரிவினையே உண்டாக்கிவிட்டு, நன்றாய் ஓடினீர்களே, இன்றைக்கி நன்றாய் ஐக்கியமாக இருந்தீர்களே, நன்றாய் இணைந்திருந்தீர்களே, இன்றைக்கி என்ன ஆச்சுது? இப்படிப்பட்ட சில குறைவுகள் வரும்பொழுது அதை சரி பண்ணதுக்கு எதுவும் இல்லாதபடி ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்கவுங்க பிடிச்சல நின்ன உடனே ஒரு பிரிவினை உண்டாயிட்டு. உங்கள் வாழ்க்கை யோசிங்க, உங்கள் குடும்பத்தை யோசிங்க. இன்றைக்கி நீங்கள் சீரடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2வது ஒரு அனுபவத்தை நான் வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபின் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி யோபின் மனைவி சொல்வதை பார்க்கிறோம். இந்த யோபின் மனைவி குறித்து நான் வாசிக்கும்போது வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. 1வது வசனத்தில் யோபை போல ஒரு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்பட்டான் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷனோடு கூட இந்த மனைவி இணைந்திருந்தாள், இசைந்திருந்தாள். அப்படியானால் அவனுக்கு என்ன சாட்சி வருதோ அதே காரியம் மனைவிக்கும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இல்லத்தரசி தான் இந்த யோபின் மனைவி. 5வது வசனத்தில் யோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கூப்பிட்டு விருந்து நிமித்தம் ஏதாவது பாவம் செய்திருக்கக்கூடும் என்று சொல்லி சுத்திகரிக்கிறான் எல்லாரையும். அப்போ அதே போல் யோபின் மனைவியும் யோபுவினால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நபர் என்பதை நாம் அதில் மறந்து போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது சகலமும் இழந்து, ஆடு மாடு ஒட்டகம் பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற போது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த துன்பத்தில் இவர் துணையாக நிற்கிறா. அப்படிக்கு யோபோடு கூட இணைந்திருக்கிற இசைந்திருக்கிற ஒரு மனைவி தான் அவ. தேவனிடத்தில் நன்மையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி யோபு சொல்கிறார். அப்படின்னா அப்படிப்பட்ட நன்மை பெற்ற ஒரு மனுஷி தான் அவ. அந்த 22ஆம் வசனத்தில் 1:22 யோபு எப்படி தேவனை பற்றி குறை சொல்லவில்லையோ அதே போல் யோபின் மனைவியும் பிள்ளைகளை இழந்தபோது, ஆடு மாடுகளை இழந்தபோது அவளும் குறை சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு ஸ்திரீ. ஆனால் அதே சமயத்தில் இங்கே இப்போது நன்றாய் ஓடின ஓட்டத்தில் இருந்தவள் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாளே. காரணம் என்ன? பிசாசு சாத்தானானவன் ஆண்டவரோடு பேசும்போது 5வது வசனத்தில், நீருடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தை தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு முன்னே உம்மை தூசிக்கான பாரும் என்று சொல்கிறான். அந்த அவன் எலும்பு என்பது மனைவி. அங்கே தான் சத்துருடைய ஒரு தொடுதல் அவளுக்குள்ளே வருகிறது. அவன் எலும்பு, யோபினுடைய எலும்பு, அவனுடைய எலும்பில் தான் மனுஷன் உருவாக்கப்பட்ட நாம் அறிந்திருக்கிறோம். அதை தொடும் பொழுது அது நிமித்தம் அவள் பலவீனமாகி அங்கே தூசிக்கிற ஒரு நிலை வருது. அந்த வசனத்தை கவனிங்க. அவன் மனைவி அவனை பார்த்து என்று சொல்லும் பொழுது 2 அனுபவம். ஒன்று, அவனுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனையை பார்த்து. இன்னொன்று, அது வரைக்கும் பிள்ளைகள் 10 பேர் செத்து போனாங்க, ஆடு மாடு ஒட்டகம் செத்து போச்சுது. இதில் எல்லாவற்றிலும் கர்த்தரை நோக்கி பார்த்த யோபுடைய மனைவி கண்கள் இப்பொழுது அவன் ஓடெடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற அந்த வியாதியை பார்க்கிறாள், வேதனையை பார்க்கிறாள். தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நன்றாய் ஓடின நீங்கள் எதிலே தோற்று போகிறீர்கள்? வாழ்க்கையில் வருகிற சில சோதனை, சில பிரச்சனையில் கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்ல முடியாதபடி, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, என் பிள்ளைக்கு ஏன் இப்படி, அதை நோக்கக்கூடிய, பலவீனத்தை நோக்கக்கூடிய
சிந்தை வரும்பொழுது தூசிக்கிற அனுபவம் வருது. அதில் தான் நன்றாய் ஓடினவர்கள் தோல்வியான நிலைமைக்கு வருகிறது. அதைத்தான் அதில் நாம் வாசிக்கிறோம். இனி மூன்றாவது ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான், எரிச்சலோடு பார்த்தான், வேதனையோடு பார்க்குறான், அப்படியே கடிச்சு முழியலாமாங்க, அப்படி பார்க்குறான். ஏன் அந்நாள் முதற்கொண்டு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அதுவரைக்கும் அவனுடைய காரியங்களை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் முந்தின வசனத்தில் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 16வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சவுல் ஈசாயிடத்தில் ஆள் அனுப்பி உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்கிறான். தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்லி அப்படி அவனை அன்போடு அழைக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். காரணம், இவனுக்கு அவ்வப்போது ஒரு பொல்லாத அவனுடைய கிரியை செயல்படுது சவுலுக்குள்ளே. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் சொல்கிறாங்க, சுரமண்டலம் வாசிக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு அதை வாசித்தா இந்த அசுத்தம் அவன் நீங்கிடும். அப்போ ஊழியக்காரன் அதில் இருக்கிற ஊழியக்காரன் ஒருத்தர் சொல்கிறான், இப்படி ஈசாய் குமார் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வாசிப்பதை தெரியினவன் எனக்கு தெரியும், உடனே அவனை கூப்பிடுறான். பார்த்தீங்களா? அப்போ இப்படி கூப்பிட்டு அவனை சேர்த்து கொண்டான். 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், சவுல் தாவீதை மிகவும் சிநேகித்தான் என்று வாசிக்கிறோம். அவனை மிகவும் சிநேகித்தான். 22வது வசனத்தில் தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயை கிடைத்தது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ இப்படி நேசிக்கிற அன்பு கூறுகிற ஒரு மனுஷன்தான் இந்த தாவீது. சவுல் இவனை அவ்வளவு நேசமாய் பாசமாய் வைத்துக் கொள்கிறதையும் நம்ம அதில் பார்க்கிறோம். 17வது அதிகாரத்தில் கோலியாத்தை கொண்டு வரும்போது அந்த பிள்ளையாண்டன் யாருடைய மகன் என்று கேட்டு அதை விசாரிக்கிறதையும் நம்ம அதில் பார்க்குறோம். இவை எல்லாவற்றிலும் அவருக்கு தாவீதை குறித்து மேன்மையாய் சிறப்பாய் வைத்திருக்கிற அந்த சவுல் இப்போ சொல்லுகிறான், அவனை பார்த்த உடனே எரிச்சல் உண்டாகிறது. அதுக்கு காரணம் என்ன? 18வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடும்போது சவுல் கொண்டது 1000, தாவீது 10000. தாவீதுக்கு 10000 கொடுத்துட்டாங்க, இன்னும் ராஜாங்க மட்டும்தான் இல்லைன்னு சொல்லி அன்னையிலிருந்து அவனுக்குள்ளே காய்மாகாரம் எரிச்சல் உண்டாக ஆரம்பிச்சிட்டது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை கூட யோசித்து பாருங்கள். கடைசியாக யோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறான். நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிட்டு என்று சொல்லப்பட்ட நாளும் அழிவதாக என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவனுடைய காரியம் இருக்கிறதே பார்க்கிறோம். அவன் தேவனால் சாட்சி பெற்றவே, அவ்வளவு பொருள் நஷ்டமான போது கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார்னு சொன்னவன் தேவனை தூசிக்கவே இல்லை. அதே சமயம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தேவனத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமான்னு சொல்கிறான். பின்ன ஏன் இப்படிப்பட்ட பிறந்தநாள் சபிக்கிற நிலைமெல்லாம் வருது? 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். துன்பம் நம்மை தொடக்கூடாது. வாழ்க்கையில் துன்பம் வேதனை வரும். அது தொட ஆரம்பிச்சிட்டுனா, செயல்பட ஆரம்பிச்சிட்டுனா நஷ்டம் வந்துடும். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் நன்றாய் ஓடின நமக்குள்ளே பிரச்சனை உருவாகிடும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போவங்களை தடை செய்தவன் யார்? பவுலுடைய வாழ்க்கையிலே அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த கோபம் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்கிவிட்டது. யோபின் மனைவி எலும்பை தொடும் பொழுது அதை உற்று பார்த்ததுனால அங்கே தூசிக்கிற நிலைமை வருகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் சவுல் மிகவும் எரிச்சல் அடைகிறான். காரணம், எனக்கு 1000, அவனுக்கு 10000. கடைசியாக வாசிக்கிறோம், யோபின் நாட்களிலே துன்பமுமை தொட்டதினால் என்ற அந்த வார்த்தை. இந்த வார்த்தையில் கேட்கிறாரும் நேச பிள்ளைகளே, நன்றாய் ஓடின நீங்கள் இப்பொழுது எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேன்னு இருப்ப காய் சோதர். ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.